بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولولا دفع الله الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. آمنا بالله، صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: من قتل معاهدا لم يرح رائحة الجنة وإن ريحها ليوجد من مسيرة 40 عاما أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும் சிறப்பான ஒரு வழிபாட்டுக்காக அல்லாஹுவின் இல்லத்தில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. இந்த பள்ளிவாசலுடைய மகிமை எத்தகையது? பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக, அவர்களின் வழிபாடு மற்றும் வாழ்வாதாரத்தின் அத்தியாவசியத்திற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட கட்டட அமைப்புக்கு பெயர்தான் பள்ளிவாசல் என்று நாம் சொல்கிறோம். பள்ளிவாசலை ஒருவர் கட்டி அதை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அர்ப்பணித்து விட்டார் என்று சொன்னால், அது காலம் முழுக்க உலகம் உள்ளளவும் அது வக்ஃபாகவே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதை வேறு ஒன்றாக மாற்ற முடியாது, இன்னொரு கட்டடமாக மாற்ற முடியாது. அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அந்த பள்ளிவாசலை நகர்த்தி கொண்டு போக முடியாது. சில விதிவிலக்குகளான விஷயங்கள் தவிர மற்ற காரணங்களுக்காக அந்த இடத்தில் அந்த பள்ளிவாசலை இல்லாமலாக்க முடியாது, நகர்த்தி கொண்டு போக முடியாது, யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் அதை அன்பளிப்பாக கொடுக்க முடியாது, யாருக்கும் அதை வாரிசு சொத்தாகவும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது அல்லாஹுவுக்கு சொந்தமான பள்ளிவாசல் என்று ஆகிவிடும். அது வக்ஃபுன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்யப்பட்டதற்கு பிறகு அது எந்த ஒரு தனி மனிதருக்கும் சொந்தமானதாக இருக்காது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை வந்து கேட்டார்கள்: அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஹைபர் பகுதியில் மிகவும் விருப்பமான ஒரு நிலம் இருக்கிறது. நான் அந்த இடத்தை தர்மம் செய்யலாம் என்று விரும்புகிறேன். நான் எப்படி அதை தர்மம் செய்யட்டும், எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள்: உமரே, நீங்கள் அந்த நிலத்தின் உரிமையை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், வேறு யாருக்கும் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சலை மட்டும் தர்மம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். நில உடைமையை யாருக்கும் கொடுக்காமல் அதில் வரக்கூடிய விளைச்சலை மட்டும் மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், தர்மமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் அதை வக்ஃபு செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஹைபர் நிலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அதிலிருந்து வரக்கூடிய விளைச்சல்களை
இன்னென்ன இனத்தாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வக்ஃபு செய்தார்கள். அதோடு சேர்த்து யாருக்கும் விற்கப்படக்கூடாது, அன்பளிக்கப்படக்கூடாது, வாரிசு சொத்தாக போகக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் இந்த வக்ஃபை அவர்கள் செய்தார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அருமையான தோழர்களை, எதற்கு நான் இந்த செய்தியை இங்கே சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹுவின் பள்ளிவாசல் என்பது அது அல்லாஹுவிற்கு சொந்தமானது. பொதுமக்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம், அங்கே தொழலாம், முஸ்லிம் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக அங்கே உட்கார்ந்து யோசிக்கலாம், மேம்பாட்டு தளமாக அதை பயன்படுத்தி கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது வக்ஃபு செய்யப்பட்டதற்கு பிறகு அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாகவே நீடிக்க வேண்டும். இன்றைக்கு 22ஆம் தேதி நாம் எல்லாம் நம்முடைய ஆயுளில் நேரடியாக பார்த்து கொண்டிருந்த ஒரு பள்ளிவாசல் கோவிலாக பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. உண்மையிலேயே எனக்கு கண்ணீர் வரவில்லை, இரத்தம் கண்ணீராக வழிகிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல் அது. நாமெல்லாம் ஹயாத்தோடு இருக்கும்போது, உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் போது இவ்வளவு பெரிய அநீதி நடக்கிறதே. இந்த அநீதிக்கு இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அதிகார மையங்களும் சேர்ந்து சங்கு ஊதி இருக்கிறார்களே, அதற்கு சிங்கி தட்டி இருக்கிறார்களே என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு துர்பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இங்கே கோவில் கட்டப்பட்டது என்பதற்கான பதிலாக ஒரு துர்பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன துர்பிரச்சாரம்? இங்கே ஏற்கனவே இருந்த கோவில் இடிக்கப்பட்டு பள்ளி கட்டப்பட்டது, அதனால் அந்த தவறு இப்போது சரி செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு துர்பிரச்சாரம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து முஸ்லிம் சமூகம் இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் இடித்து பாபர் மசூதி எழுப்பப்படவில்லை. முழுக்க முழுக்க அது தரையிலிருந்து எழுப்பப்பட்ட ஒன்றுதான். எந்த கட்டிடத்தை இடித்தும் உருவாக்கப்பட்டதல்ல. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது. பாபர் மசூதி கட்டிடத்திற்கு கீழே கட்டடம் ஒன்று இருந்திருக்கிறது, ஆனால் அது கோவில் தான் என்பது உறுதி செய்யப்படவில்லை என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலேயே தெளிவாக இருக்கிறது. தெளிவாக இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, நாம் இன்னும் தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சமூகம் யாருடைய வழிபாட்டு தலத்தையும் இடித்து பள்ளிவாசல் எழுப்ப வேண்டிய தேவை இல்லாதது. இன்னும் சொல்ல போனால், முஸ்லிம்கள் தமக்கு சொந்தமான இடத்தில் தான் பள்ளிவாசலை உருவாக்க முடியுமே தவிர, அடுத்தவர்களுடைய இடத்தில் பள்ளிவாசலை உருவாக்கினால் அது அபகரிக்கப்பட்ட பள்ளிவாசல் என்றுதான் செய்யும் சொல்லப்படும். அபகரிப்பு நிலத்தில் பள்ளிவாசல் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அருமையான தோழர்களே, அதனால் தான் நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய காலத்தில், வரலாற்று காலத்தில் எங்கெல்லாம் இஸ்லாம் போய் சேர்ந்ததோ, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டினார்களோ, அங்கெல்லாம் அங்கிருக்கக்கூடிய வழிபாட்டு தலத்தை இடித்துவிட்டுத்தான் பள்ளிவாசலை எழுப்பினார்கள் என்கின்ற எந்த புள்ளியை கூட நாம் காண முடியவில்லை. இதே ஹைபரை எடுத்துக்கொள்ளுங்கள். யூதர்கள் வசித்த பகுதி அது. முஸ்லிம் சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையில் அந்த ஹைபர் பகுதியை வெற்றி கொள்கிறார்கள். வெற்றி கொண்டதற்கு பிறகு அந்த ஹைபருடைய நிலத்தில் இன்ன வழிபாட்டு தலத்தை இப்படி மாற்றினார்கள் என்கின்ற குறிப்பே இல்லை. சொல்லப்போனால் அதே ஹைபர் நிலத்தை அந்த யூத மக்களிடத்திலேயே கொடுத்து அதில் வரக்கூடிய விளைச்சலில் பாதியை இஸ்லாமிய அரசுக்கு நீங்கள் வரியாக செலுத்தி விடுங்கள், இன்னொரு பாதியை நீங்கள் அனுபவிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி யார் யாரிடத்தில் எந்தெந்த நிலம் இருந்ததோ அந்தந்த நிலத்தை அவர்களிடத்திலே ஒப்படைத்ததாகத்தான் வரலாறு சொல்கிறது. அதே போல் அதற்கு பிறகு வந்த இஸ்லாமிய கலீஃபாக்களும் சரி, அதற்கு பிறகு மன்னராட்சியிலே வந்த மன்னர்களும் சரி, ஒரு வழிபாட்டு தலத்தை இடித்துவிட்டு அங்கே பள்ளிவாசல் கட்டினார்கள் என்கின்ற தேவை எங்கேயும் ஏற்படவில்லை, எப்போதும் ஏற்படவில்லை. ஆனால் ஒன்று நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னு சொன்னால், ஒரு ஊர் அல்லது ஒரு கிராமம் முழுக்க ஒரு 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 மனிதர் கூட மிச்சமில்லாமல் அப்படியே மொத்தமாக இஸ்லாத்தை தழுவி இருப்பார்கள். இப்போ இதுவரைக்கும் நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தபோது எங்களுக்கு கோவில் தேவைப்பட்டது, இப்போது நாங்கள் முஸ்லிம்களாகிவிட்டோம், எங்களுக்கு இந்த கோவில் தேவையில்லை என்று அதை கெட்டிய அதே சொந்த மக்கள் அதை பள்ளிவாசலாக மாற்றியிருப்பார்களே தவிர, யாருடைய வழிபாட்டு தலத்தையும் அத்துமீறி பிடுங்கி அதிகாரத்தை செலுத்தி அங்கே பள்ளிவாசல் உருவாக்க வேண்டும் என்கின்ற தேவை எங்கேயுமே இல்லை. சொல்ல போனால் அப்படி செய்தால்
அது ஒரு விதமான அத்துமீறல் என்பதை மார்க்கம் மிக தெளிவாக சொல்கிறது. ஒரு ஹதீஸில் வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கத்தல முஆஹிதன், முஸ்லிம் சமூகத்தோடு ஒப்பந்த உறவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களை ஒருவர் கொன்றால், லம் யுரிஹ் ராயிஹத்தல் ஜன்னா வ இன்ன ரீஹஹா யூஜது மின் மஸீரத்தி 40 ஆமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், முஸ்லிம்களோடு நல்லுறவு ஒப்பந்தம் செய்து கொண்டு பாதுகாப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாதவரை ஒரு முஸ்லிம் அத்துமீறி கொலை செய்தால் சொர்க்கத்தின் வாசனையை கூட அவர் நுகர மாட்டார் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சொர்க்கத்தின் வாசம் 40 ஆண்டுகள் அப்பாலிருந்தே அது வீசிக்கொண்டிருக்கும். 40 ஆண்டு தொலைவு எவ்வளவு இருக்கிறது, அவ்வளவு தூரத்திற்கு முன்பிருந்தே வீசிக்கொண்டிருக்கும். ஆனால் அந்த வாடையை கூட நுகர முடியாத ஒரு துருப்பேற்றை ஒரு முஸ்லிம் அடைவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் மேலே கை வச்சார்? முஸ்லிம் அல்லாத ஒருவர் மீது கை வைத்தால் என்று இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்படிங்கும்போது அவர்களுடைய வழிபாட்டு தலத்தை எப்படி கைப்பற்றி இருக்க முடியும்? அந்த கைப்பற்றினால் அதற்காக மக்கள் எழுந்து நின்றிருக்க மாட்டார்களா? போராடி இருக்க மாட்டார்களா? எப்படி இந்த ஹதீஸினுடைய எச்சரிக்கையை மீறி ஒரு முஸ்லிம் அரசர் செய்திருப்பார்? நிச்சயமாக செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை மார்க்க ரீதியாக நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் இது என்பதற்காக நான் இதை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டை பிடிக்கும் போது மன்னர்கள் நாடு பிடிக்கக்கூடிய வெறியில் இருந்த நேரத்தில் அந்தந்த மன்னர்களுடைய இசைவுக்கு தகுந்தார் போல வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, வேறு வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டிருக்கின்றன. மாற்றப்பட்ட அந்த வழிபாட்டு தலங்கள் எந்த பின்னணியில் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு இந்துத்துவ வரலாற்று ஆசிரியர்கள் வரலாறு என்கின்ற பெயரில் ஒன்று புனைவை முன்வைக்கிறார்கள் அல்லது பாதி உண்மையை முன்வைக்கிறார்கள். ஒன்று மொத்தமாக கட்டுக்கதையாக இருக்கும், அல்லது நடந்ததில் 50% சொல்லிட்டு இன்னொரு 50% மறைச்சிடுவாங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், முழு பொய்யை விட பாதி உண்மை மோசமானது. முழு பொய் கூட பரவாயில்லை சில நேரத்தில், ஆனால் பாதி உண்மையை சொல்லி பாதி உண்மையை மறைச்சா அது மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். இந்த பள்ளிவாசல் இடிப்பு, கோவில் இடிப்பு விஷயத்தில் இந்துத்துவ வரலாற்று ஆசிரியர்கள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாகவும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் அதற்கு உகந்த நேரம் என்பதை நான் சொல்கிறேன். இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு பள்ளிவாசலை சொல்லலாம். மத்திய பிரதேச மாநிலத்திலே தார் என்று ஒரு ஊர் இருக்குது. ஒன்று தாரா இருக்கணும் அல்லது தாரா இருக்கணும், DHAR அந்த ஊர். மத்திய பிரதேச தலைநகரில் இருந்து போபாலில் இருந்து கிட்டத்தட்ட 262 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஊர். அங்கே லாட் என்கின்ற பெயரில் ஒரு பள்ளிவாசல், லாட் மஸ்ஜித் என்று சொல்கிறார்கள். அந்த பள்ளிவாசலுடைய பின்னணி வரலாற்றை எடுத்து பார்க்கிற போது இங்கே இந்துத்துவ வரலாற்று ஆசிரியர்கள் மிக மோசமான புனைவு வேலையை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சாட்சியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த லாட் மஸ்ஜிதில் ஒரு குறிப்பு இருக்கிறது, பாரசீக மொழியில் எழுதி வைக்கப்பட்ட ஒரு குறிப்பு ஏடு. அது 1455 எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கிபி 1455 எழுதி வைக்கப்பட்ட ஒரு குறிப்பு நூல் அது. அந்த குறிப்பு நூல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த பள்ளிவாசல் முன்பு கோவிலாக இருந்து இடிக்கப்பட்டு பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று அந்த குறிப்பு ஏட்டில் இருக்கிறது. பாரசீக மொழியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த இடத்தில் யோசிக்க வேண்டும், முன்னர் கோவிலாக இருந்து பிறகு பள்ளிவாசலாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சின்ன பிடிமானம் ஒரு விஷயத்தில் கிடைக்கும் போது இதை இந்துத்துவ வரலாற்று ஆசிரியர்கள் விட்டு விடுவார்களா? சத்தியமாக இதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படித்தான் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். கோவில்கள் அழிக்கப்பட்டு பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன என்பதற்கு முஸ்லிம்களிடத்திலேயே ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இந்துத்துவ வரலாற்று ஆசிரியர், அவருடைய பெயர் சீதாராம் கோயல் என்பது, அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்து டெம்பிள்ஸ் வாட் ஹேப்பன் டு தெம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்து கோவில்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் அவர் இந்த செய்தியை மேற்கோள் காட்டுகிறார். லாட் மஸ்ஜிதில் இப்படி ஒரு ஆவணம் பாரசீக மொழியில் இருக்கிறது, அது முன்பு கோவிலாக இருந்து பிறகு பள்ளிவாசலாக கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரம் அதில் இருக்கிறது
என்கின்ற செய்தியை வசமாக அவர் பயன்படுத்தி அந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒருவர் எழுதுனது அல்ல, ஒரு 4-5 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. 2 வால்யூம் கிட்ட இருக்குது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், 1455 பாரசீக மொழியில் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு ஆவணத்தை வைத்துக்கொண்டு கோவில் இடிக்கப்பட்டுத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று சொல்ல தெரிந்த நிறுவ தெரிந்த அவர்களுக்கு அதே குறிப்பேட்டில் மொத்தமாக படித்தால் என்ன வருகிறது என்பதையும் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? ஒரு ஆண்மை உள்ள ஒரு வரலாற்று ஆசிரியராக இருந்தால் அதை சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு நீதியின் பார்ப்பட்டு ஒரு வரலாறு எழுதப்பட்டால் அதை சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் நாம் பார்க்கிறோம், அந்த குறிப்பேட்டில் இருக்கின்ற செய்தி என்னன்னு சொன்னால், அந்த பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கான ஒரு சோக நிகழ்ச்சியை அந்த குறிப்பேடு சொல்கிறது. அது என்ன சோக நிகழ்ச்சி? தோழர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டில்லி சுல்தானகம் அமைவதற்கு முன்பு, டெல்லி சுல்தானேட் அமைவதற்கு முன்பு டெல்லியை தலைநகராக கொண்டு இஸ்லாமிய ஆட்சி நடப்பதற்கான முன் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம், அடிக்கடி அதை நோக்கி படையெடுப்பு நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். மிக துல்லியமாக சொல்வதாக இருந்தால் கிபி 1000களிலே 11வது நூற்றாண்டில் என்று சொல்லலாம். இந்த சமயத்தில் நான் சொன்ன அந்த மத்திய பிரதேச மாநிலம் தார் என்கின்ற அந்த ஊரில் சில சூஃபிகள் வந்து குடியேறுகிறார்கள். இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுடைய படையெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே தாவா வேலை நடந்து கொண்டிருக்கிறது, போனால் அங்கே நமக்கும் பணி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சூஃபிகள் வருகிறார்கள். அந்த தார் என்கின்ற ஊரிலே அவர்கள் தங்கி அந்த இடத்தை செப்பனிட்டு சீர்திருத்தி அங்கே தங்களுக்காக ஒரு சின்ன அளவில் ஒரு வழிபாட்டு தலத்தை உருவாக்கி கொண்டு அங்கே தொழுது கொண்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், தங்களுடைய தாவா வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சில பேர் வந்து இங்கே மக்களை தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள், வழிபாட்டு தலத்தை எழுப்பி வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்த இந்துத்துவ வெறியர்கள், அப்படி தான் நம்ம சொல்லணும், அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரத்தில் கும்பலாக வந்து அங்கிருந்த சூஃபிகள் அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அடித்து கொன்றுவிட்டு அந்த பள்ளிவாசலை இடித்து தள்ளிவிட்டு அங்கே சிலைகளை வைத்து ஒரு கோவிலையும் எழுப்பிவிட்டார்கள். நல்ல கவனிக்கணும், ஒரு கோவிலை எழுப்பிவிட்டார்கள். இது நடந்து முடிந்ததற்கு பிறகு சில நாட்கள் கழித்து அல்லது சில மாதங்கள் அல்லது காலம் வைத்துக் கொள்ளுங்கள் கழித்து அப்துல்லா ஷா சங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு சூஃபி, அவரும் சூஃபியில் ஒரு அநேகமாக அங்கிருந்து தப்பித்தவராக இருக்க வேண்டும் அல்லது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட வேறொரு சூஃபியாக இருக்க வேண்டும். அப்துல்லா ஷா சங்கல் என்பவர், அவர் ஒரு படையை திரட்டி கொண்டு இந்த அநீதிக்கு நியாயம் கேட்பதற்காக அவர் போர் தொடுக்கிறார். போர் தொடுத்து அவர்களை வீழ்த்தி அங்கே அவர்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அந்த கோவில்களை இடித்து தரை மட்டமாக்கி விட்டு அங்கே ஒரு பள்ளிவாசலை அவர் எழுப்பி விடுகிறார். எழுப்பி அங்கேயே அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இருக்கின்ற அந்த காரணத்தினால் அதற்கு பிறகு தொல்லைகள் வரவில்லை, இப்படியே இருக்கிறார். இந்த சமயத்தில் தான் அவர் அங்கே வைத்து இறந்து போகிறார். பொதுவாக முஸ்லீம்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். இது ஓடி கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு 300 வருஷங்களுக்கு பிறகு, ஒரு 400 வருஷம்னு வச்சுக்கோங்க, அதற்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் தார் என்கின்ற ஊரில் நடந்தது, அங்கே இப்படி ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்ட மஹமூது ஹில்ஜி என்கின்ற ஆட்சியாளர், அவர் டெல்லி சுல்தான்களில் ஒருத்தர், அவர் கேள்விப்பட்டு அந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்து அதை புனரமைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறார், சிறப்பாகவே செய்கிறார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிவாசலுடைய கட்டடக்கலை என்பது ஒரு, அதாவது முஸ்லிம்கள் இந்துக்களுடைய 2 அமைப்பு சேர்ந்த மாதிரி அந்த பள்ளிவாசல் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த மாதிரி என்ன ஒரு சிறப்பான ஒரு பள்ளிவாசலை புனர் நிர்மாணம் செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்கிறார். அதனால் அந்த பள்ளிவாசலும் இருக்கிறது, அவருடைய அடக்க இடமும் சேர்ந்து இருக்கிறது. அப்படி ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி விடுகிறார்கள். அந்த பள்ளிவாசல் எழுப்பப்பட்டதற்கு பிறகுதான் அந்த ஆவணம் எழுதப்படுகிறது. அந்த ஆவணத்தில் எழுதி முடிக்கும் போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த உலகம் உள்ளளவும் ஹில்ஜி பரம்பரையினருக்கு புகழ் நிலைத்திருக்கட்டும் என்ற துவாவோடு அந்த ஆவணம் முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஹில்ஜி வம்சத்துக்காக துவா செஞ்சு அந்த ஆவணத்தை முடிக்கிறார்கள். இந்த ஆவணத்தில் இவ்வளோ செய்தி இருக்குது, நல்லா கவனிக்கணும். இந்த ஆவணம் மொத்தம் 4 செய்தியை சொல்லுது. ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சூஃபிகள் அந்த இடத்தில் வந்து குடி வந்து அந்த பகுதியை செப்பனிட்டு வழிபாட்டுத்தலம் அமைத்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு செய்தி.
இரண்டாவது செய்தி, அவர்களை இந்து வெறியர்கள் கொன்று அந்த மசூதியை அடித்து நொறுக்கிவிட்டு தகர்த்து விட்டு அங்கே கோவிலை எழுப்பினார்கள். இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, அப்துல்லா ஷா தங்கால் என்கின்ற சூஃபி ஒரு படையுடன் வந்து நடந்த அநீதிக்கு பழி தீர்த்து பாடம் புகட்டிவிட்டு அந்த கோவில்களை மறுபடியும் தகர்த்து விட்டு அங்கே பள்ளிவாசலை எழுப்பினார். இது மூன்றாவது செய்தி. நாலாவது செய்தி, மஹமூது ஹில்ஜி என்கின்ற டெல்லி சுல்தான் அதை புனரமைத்து சீர்படுத்தி சிறப்பான பள்ளிவாசலை புனரமைத்தார் என்பது நாலாவது செய்தி. இந்த 4 செய்தியில் 3 விஷயத்தை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உருவி எடுத்து இங்கு கோவிலாக இருந்தது பிறகு பள்ளிவாசலாக கட்டப்பட்டது அப்படிங்கிற 3வது விஷயத்தை மட்டும் சொல்லி அதிலிருந்து ஒரு பொய்யை உண்மையாக காட்டி, தோழர்களே அதுவெல்லாம் சேர்ந்துதான் பாபர் மசூதி உள்பட பல பள்ளிவாசல்கள் இன்றைக்கு பிரச்சனைகளுக்கு ஆளாவதற்கான காரணம். நாம் அடித்து சொல்லலாம், இஸ்லாமிய ஃபிக்ஹ் நமக்கு சொல்லித் தருகிறது, எந்த அப்பமுட்ட இடத்துலையும் பள்ளிவாசலை கட்ட வேண்டிய தேவை கிடையாது. அப்படி கட்டினா அது அபகரிப்பு நிலம் என்று மார்க்கம் சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை எந்த முஸ்லீமும் நிச்சயமாக செய்ய மாட்டார். அப்படி நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்களே தங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி மாற்றியிருக்கலாமே தவிர யாரும் ஆக்கிரமித்து ஒரு பள்ளிவாசலை எழுப்ப வேண்டிய தேவையில்லை. தோழர்களே, வரலாற்றில் எவ்வளவு புனைந்து இருந்தால் ஒரு நடந்த உண்மையில் ஒரு பகுதியை மட்டும் உருவி எடுத்துக்கொண்டு ஒரு மோசமான சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் கட்டி எழுப்பி அதன் மூலியமாக பள்ளிவாசல்களுக்கு மிகப்பெரிய பேராபத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகத்திடத்தில் நான் கேட்டுக்கொள்கிற ஒரே விஷயம் என்ன என்று சொன்னால், தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை நாம் இலக்குள்ள பிள்ளைகளாக வளர்ப்பது தான் இன்றைய தேவையாக இருக்கிறது. தயவு செய்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்து ராஷ்டிராங்கிற கனவை RSS எப்போது கனவு காணுகிறது? 1925 உருவாக்கப்பட்ட அமைப்பு அதற்கு முன்னாலே கண்டுவிடுகிறது. அதற்கு முன்னாலே அந்த கனவு அவர்களுக்கு வந்து விட்டது. ஆனால் அந்த கனவை கண்டடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன, அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள் என்ன, அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பல நேரங்களில் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைகளிலிருந்தே மூளை சிறைவை செய்வதற்கு சிறு குழந்தைகள் படிக்கின்ற கல்வி நிறுவனங்களிலிருந்து இராணுவ பள்ளிகள் வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் பல கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கருத்தியலை உருவாக்கி அந்த கருத்தியலுக்காக வேண்டி மக்களை எப்படி மடைமாற்றுவது என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் எவ்வளவோ பெரிய வேலைகளை கல்வித்துறையிலே அரசு துறையில் எவ்வளவோ பெரிய வேலைகளை செய்துவிட்டார்கள். ஆனால் அருமையான சகோதரர்களே, திட்டமிடுவதற்கென்றே பெயர் போன முஸ்லிம் சமூகம் திட்டமிடாமலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்து ராஷ்டிரா என்கின்ற ஒரு கருத்தியலை முன்வைத்து அவர்கள் எவ்வளவோ வேலைகளை செய்திருக்கிறார்கள். நமக்கும் ஒரு கருத்தியல் இருக்கிறது, இலாவு கலிமத்தில்லா, அல்லாஹுவின் வாக்கை மேலாண்மை செய்வது என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கு நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த இலக்கை நோக்கித்தான் செயல்பட வேண்டும். அந்த இலக்கை முன்வைத்து நம்முடைய பிள்ளைகளை இலக்குள்ள மனிதர்களாக, இலக்கை நோக்கி செலுத்தப்படக்கூடிய மனிதர்களாக நாம் அவர்களை உருவாக்குவது என்பது காலத்தின் கட்டாயம். 2 செய்தியை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். தோழர்களே, கான்ஸ்டாண்டினோபிள் அதை வெற்றி பெற்ற முஹம்மது அல் ஃபாத்திஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ரம்யான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லத்துஃப்தஹுன்ன அல் குஸ்தன்தீனியா, ஒருவர் மூலமாக இந்த கான்ஸ்டாண்டினோபிள் வெற்றி கொள்ளப்படும். கான்ஸ்டாண்டினோபிள்ங்கிறது அன்றைய கிழக்கு ரோமானியத்தினுடைய தலைநகரம். அது வெற்றி கொள்ளப்படும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அதை வெற்றி கொள்ளக்கூடிய இராணுவம் மிக சிறந்த இராணுவம், அதை வெற்றி கொள்ளக்கூடிய தளபதி மிகப்பெரிய தளபதி என்று சொல்லாங்க, சிறந்த தளபதி என்று சொல்லியிருந்தார்கள். இந்த துவாவை பெறுவதற்காக, இந்த புகழை பெறுவதற்காக ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலிருந்து, அவருடைய கிலாஃபத்து காலத்திலிருந்து பல முயற்சிகள் நடந்தன. ஆனால் இந்த துவாவையும் இந்த சிறப்பையும் பெறுவதற்கு முஸ்லிம் சமூகம் 850 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. 850 ஆண்டுகள் சும்மா ஒன்றும் கிடைச்சிடல, அது உருவாக்கப்பட்டு கிடைத்தது. காலம் காலமாக இந்த சிந்தனை மக்களிடத்தில் உருவாக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் ஒரு சிறுவரை அந்த இலக்கை நோக்கி அந்த தாய் வழிநடத்தி அதன் மூலமாக பெறப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் கான்ஸ்டாண்டினோபிளுடைய வெற்றி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. முகமது அல் ஃபாத்திஹ் அவங்களுடைய தந்தை முராதுஸ்தானின்னு சொல்லுவாங்க அவருடைய பெயர். அவரும் உஸ்மானிய ஆட்சியினுடைய 7வது ஆட்சியாளர். அவர் ஒரு நாள் அவர் படை நிமித்தமாக
குடும்பத்தோடு அவர் கான்ஸ்டாண்டினோபிளுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தற்காலிகமாக கூடாரம் அமைத்து தங்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் முகமது அல் ஃபாத்திஹ் அவர்களுடைய தாயார் சின்ன வயசில் பையனுக்கு ரொம்ப சின்ன வயசு, கைப்பிடிச்சி நடத்திட்டு போகிற வயசு, அந்த வயசில் தன்னுடைய சிறுவனை தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு கொண்டு அந்த கான்ஸ்டாண்டினோபிளுடைய கோட்டை இருக்கிற கோட்டையினுடைய மதில் சுவர்களை காட்டுகிறார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கோட்டையினுடைய மதில் சுவர். இதை நீ வெற்றி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா உன்னுடைய பெயரும் முகமது தான், அவருடைய பேர் முகமது, நீ வெற்றி கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லி சொல்லி வளர்க்கிறார். இது அவருடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது தோழர்களே, ஆழமாக பதிந்து விடுகிறது. அதனால் தான் அருமையான தோழர்களே, அவர் மொத்தமே அவருடைய வயசு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1432 பிறந்து 481 இறந்து விட்டார். 49 வயசு தான் அவருக்கு. சின்ன வயதிலேயே அவர் அவருடைய தந்தையை இழந்த காரணத்தினால் ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வருகிறது. வந்ததற்கு பிறகுதான் அவர் கான்ஸ்டாண்டினோவை மையப்படுத்தி தன்னுடைய படையை நகர்த்துகிறார். அதை வெற்றி கொள்கிறார். வெற்றி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிறந்த அரசர், சிறந்த இராணுவம் என்று சொன்ன அந்த இராணுவத்துக்கான தளபதியாக அவர் அங்கே மாறுகிறார். தோழர்களே, அதோடு அவர் நிற்கவில்லை. ஐரோப்பாவினுடைய பல பகுதிகளை அவர் பிடிக்கிறார். செர்பியா, கொசவா, அதே மாதிரி நிறைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளை வெற்றி கொண்டே போகிறார். அவருடைய இலக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரோமானியத்தில் ரோமை பிடிக்கணுங்கிறது தான். இத்தாலியின் வழியாக ரோமுக்குள்ளே போய் ரோமை பிடிக்க வேண்டும், அதை ஆள வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இஸ்லாமிய அரசாங்கம் மத்திய பகுதியில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் யதார்த்தமாக இந்த ஆசை நிறைவேறுவதற்குள்ளே அவருடைய மரணம் வந்து விடுகிறது. தோழர்களே, நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இறந்து போகிறார். இறந்து போன அன்றைக்கு ஐரோப்பிய உலகம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது. ஏன் மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்தது? ஐரோப்பிய நகரங்கள், ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றாக முகமது அல் ஃபாத்திஹ் வீழ்த்தி கொண்டே போகிறார். அப்படி வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ராஜா இறந்து போய்விட்டார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஐரோப்பியர்கள் மகிழ்ச்சி கடலில் குதித்தார்கள். அன்றைக்கு இருந்த போப்பாண்டவரே கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு உங்களுடைய தேவாலயங்களில் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னார் என்று வரலாற்றை பார்க்கிறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு மிகப்பெரிய பேரடியாக அவர் இருந்திருப்பார் என்பதை பாருங்கள். ஏன் அப்படின்னா அவர் வளரும் போதே சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதன்பால் வழிநடத்தப்பட்டு அங்கே வந்திருக்கிறார். அதே போல சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு நாள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவர் ரோட்டில் பிள்ளைங்களோட விளையாடிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய தந்தை வந்தார். அப்படியே ஆளை கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டார் மேலே. அவர் ரொம்ப உயரமான மனிதர். அப்படியே ஆளை அப்படி கையில் பிடிச்சி இப்படி தூக்கிட்டார். மேலே தூக்கி பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சிட்டு சொன்னார், ஏன்பா உன்னை விளையாடத்தான் நான் பெற்றேனா? உன்னுடைய அம்மாவை நான் இதுக்காக தான் கல்யாணம் முடித்தேனா? உன் அம்மா உன்னை இதுக்காக தான் பெற்றாங்களா? இல்லை, உன்னை நான் பெற்றெடுத்ததற்கு காரணம் நீ மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. உன்னை நான் பெற்றெடுத்ததற்கு காரணமே அதுதான் என்று சொல்லிவிட்டு அப்படி தூக்கி பிடிச்சிருந்த பிள்ளையை அப்படி கீழே விடுறாரு. அந்த பையன் கீழே பொத்துன்னு விழுறான். கீழே விழுந்து பார்த்தா முகத்தில்னா அடிபட்டு வீங்குது. தந்தை அதை பார்த்து விட்டு கேட்கிறார், என்ன ரொம்ப அடிபட்டுருச்சோ? ஆமாம் அடிபட்டுருச்சு. வலிக்கலையா? பையன் சொன்னார், வலிச்சுது. ஏன் அழலைன்னு கேட்டேன். வலிச்சதுன்னா சத்தம் போட்டிருக்கணுமே, நீ ஏன் சத்தம் போடலை, ஏன் அழலை? அவர் சொன்னார், நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுவிக்க பிறந்தவன், அழமாட்டேன் என்று சொன்னார். தோழர்களே, இப்படிப்பட்ட இலக்கை நோக்கிய பிள்ளைகள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். 1008 விஷயங்களை ரோட்டில் நின்று நம்ம கத்திடலாம், போராட்டம் பண்ணிடலாம். அதெல்லாம் தற்காலிக வெற்றிகளைத்தான் நமக்கு தரும், தற்காலிக தீர்வுகளைத்தான் தரும். அசல் தீர்வுகள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் இலக்கை நோக்கி வளர்க்கப்படக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் மூலமாக உருவாகக்கூடிய மிகப்பெரிய சமூக கட்டமைப்பு, அறிவு சார்ந்த திட்டம் சார்ந்த அந்த அமைப்பு வரும்போதுதான் இப்படிப்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வை நாம் பெற முடியும். அருமையான தோழர்களே, அப்படி இலக்குள்ள பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். திட்டமிடல்களோடு நாம் நம்முடைய காய்களை நகர்த்த வேண்டும். அப்படியான ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய காலத்திலேயோ அல்லது நாம் கண்மூடியதற்கு பிறகோ இதே பள்ளிவாசல் மீண்டும் அங்கே ஆபாதாக எழுந்து நிற்க அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்கின்ற துஆவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.